நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் வரும். அது ரொம்ப ஆபத்தான கஷ்டமான ஒரு நோய். எப்போ என்னிடம் வருதுன்னு தெரியாது. அடுப்படியில் சமைச்சிட்டு இருக்கக்குள்ள வந்து நெருப்பில் விழுந்தாலும் அவங்க வெளியில் வர முடியாது. அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த 6வது கண்டு தூக்கினா தான், இல்லாட்டி நெருப்பில் தான் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளேயும் விழலாம். அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இந்த ஃபிட்ஸ். அந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு பொம்பளை போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஃபிட்ஸ் வரும், எனக்காக துவா செய்யுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன் ஷிஇதி வலக்கில் ஜன்னதி இன் சபர்தி வலக்கில் ஜன்னா வ இன் ஷிஇதி அதுஅல்லாஹ். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்றா பெண்ணே, இதுக்கு கூலி சொர்க்கம். இல்லை நீங்கள் விரும்பினா சொல்லுங்க, நான் துவா கேட்குறேன், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தாரத்துக்கு. சொன்ன உடனே அந்த பெண் சொன்னது, யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தேவை. வாய்ப்பு. நபி துவா கேட்டால் எப்படியும் அல்லாஹ் நிவாரணம் தருவான், நோயிலிருந்து வந்துடும் என்ற நம்பிக்கையோட வந்தாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நீ பொறுமையா இருந்தா இதுக்கு பகரமா அல்லாஹ் தார கூலி சொர்க்கம். மகளே, என்ன செய்ய துவா கேட்கையா சொர்க்கம் தேவையான்னு கேட்டோன்னே கொஞ்சமும் தாமதிக்காம உடனே சொன்னாங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தேவை. ஆனால் விழும்போது என்னுடைய ஆடை விலகி அவுரத்து தெரியாம இருக்கிறதுக்கு துவா கேளுங்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொன்னதாக முஸ்லீம் கிரந்தத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கலாம். அதான் அந்த நிம்மதி இப்போ வந்தாச்சு அந்த பெண்ணுக்கு. இப்போ அந்த ஃபிட்ஸு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக போச்சு. இந்த ஃபிட்ஸு நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேனே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த நோய், எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று சொன்னவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருந்தால் அதுக்கு கூலி சொர்க்கம் என்று சொன்ன பின்னால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்றால், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, எனக்கு மட்டும் கிடைச்ச சந்தர்ப்பம், எனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு, இதில் நான் பொறுமையாக இருந்து நான் சொர்க்கம் போக போகிறேன். நிம்மதி வந்தாச்சு. இப்போ இந்த ஃபிட்ஸை அவங்க தாங்கிக்க முடியுது, அந்த கஷ்டத்தை அவங்களால ஏற்றுக்க முடியுது. யோசிச்சு பாருங்க,